Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Welcome to my channel Mubarak Ali Dawoodi Official Islamics Always. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வருக என வரவேற்கிறேன். என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயந்தான் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுத்தும். அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்ம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், தினமும் ஒரு ஹதீஸ் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி 2வது பார்ட் 2 ஹதீஸை பார்க்க போகிறோம். இந்த ஹதீஸுடைய ஹெட்லைன் என்னன்னு சொன்னால், அங்க தூய்மை, ஒது சம்பந்தமாக. இந்த ஹதீஸில் முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, புகாரி ஷரீஃப்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு அரபியில் சஹீஹைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹதீஸில் ஹதரத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள், யார் ஹதஸ் சிறிய அசுத்தம் செய்கிறாரோ அவரது தொழுகை அவர் அங்க சுத்தம் ஒலு செய்யும் வரை ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிச்சிட்டாங்க. அதை ஹதரமௌத் அப்படிங்கிறது ஒரு இடம். அந்த இடத்த ஊரை சேர்ந்த ஒருவர் வந்து கேட்குறாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, ஹதஸ் அப்படின்னா என்ன, ஹதஸ் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, அது சப்தமின்றியோ அல்லது சப்தத்துடனோ காற்று பிரிவதாகும் என்று சொன்னாங்க என்று பதிலளித்தார்கள். அல்லாஹ்வுடையவர்களே, இந்த ஹதீஸின் மூலமாக என்ன கருத்து அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் தொழுகணும்னு சொன்னால் அவருக்கு ஒழுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது அல்லாஹ்வுடையவர்களே, தொழுகணும்னு சொன்னால் தொழுகைக்கு உள்ளே போகிறதுக்கு ஒழு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ பஹாரத், அந்த சுத்தங்கிறது கண்டிப்பாக வேணும். அப்போது ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கும்போது அவருக்கு காற்று பிரிஞ்சிருது, சப்தத்தோடையோ சப்தம் இல்லாவையோன்னு சொன்னால் அப்போ அவருக்கு ஒழு முறிஞ்சிரும். ஒழு முறிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவர் என்ன செஞ்சுட்டு வரணும், திரும்பி போய் ஒழு செய்யணும். அதாவது அங்க தூய்மை, அதாவது ஒழு செஞ்சாதான் அவருக்கு திரும்ப என்ன செய்ய முடியும், தொழுக முடியும். இப்போ நம்ம சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஒழு எதனால முடியுது, காற்று பெய்யறதுனால, வாய் நிரம்ப வாந்தி வரனால, ரத்தம் வந்து உடம்புல இருந்து வெளியே வந்து அது என்ன செஞ்சுருக்கணும், அந்த ரத்தம் உடம்புல என்ன செஞ்சுருக்கணும், வெளியே வந்திருக்கணும். அப்போது இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஒழு முறியும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அப்போது இந்த விஷயத்தில் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னால், ஒழுங்கிறது, சுத்தங்கிறது ஈமானின் பாதி. அத்தஹூருல் சத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் பாதின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு திறவுகோல் எதுன்னு சொன்னால் தொழுகைக்கு எது திறவுகோல்னு சொன்னால் அதுதான் ஒழு. அப்போது ஒழுங்கிறது ஒரு மனிதனுடைய அடிப்படையில் சுத்தங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுத்தமாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், இஸ்லாத்தில் அதாவது அமல் ரீதியாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால், குர்ஆன் தொடரணும்னு சொன்னால் ஒழு வேணும். நம்ம ஒரு விஷயம் அது கூடாதுன்னு சொன்னாலுமே கூட இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் பேணுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பேணுதல்னு சொன்னால் பெரியோர்கள், அல்லாஹுடைய இறைநேசர்கள் என்ன செய்வாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, இந்த விஷயங்கள்லாம் செய்வாங்க. இப்போது
இஸ்லாத்தில் ஒரு மசாயில், அதாவது ஒரு சட்டம் இருக்குதுன்னு சொன்னால், இப்போது உதாரணத்துக்கு நிக்கா செய்யணும்னு சொன்னால் பல விஷயங்கள் இருக்குது. அந்த பல விஷயங்கள் இருந்தாலுமே கூட இது செஞ்சால் நிக்கா கூடிரும் அப்படின்னு இருந்தாலும், இறைநேசர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவங்க என்ன செய்வாங்க, பேணுதல் ஃபத்துவான்னு சொல்லுவாங்க இஸ்லாத்தில். அந்த ஃபத்துவா அப்படி எது கொடுக்குறோம், இந்த சட்டத்தை இப்படி செஞ்சால் கூடும், இப்படி செஞ்சால் கூடாது, ஹராம் இருக்குது, ஹலால் இருக்குது. ஹராம்னா இந்த அளவுக்கு போனால் ஹராமுங்க, இந்த அளவுக்கு போகலைன்னா ஹலாலுங்க, அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. இது சாப்பிட்ணும், சாப்பிடக்கூடாது அப்படி இருந்தாலும், இது சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருந்தாலும் இது ஹராமின் பக்கம் போகும் அப்படிங்கிற வாய்ப்பு இருந்தால் அதை விட்டு தவிர்த்துக்குங்க. தவிர்த்துக்கிட்டால் அது நல்லது. அதுதான் பேணுதல்னு சொல்லுவாங்க. அப்போது அல்லாஹ்வுடையார்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுடைய நேசர்களே, நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இஸ்லாத்து ரீதியாக பல விஷயங்கள் கூடும் கூடாது அப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் பெறக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப பேணுதலாக இருக்கும். ஒன்றுக்கு 2வது டைம் ஒழு செய்கிறனால நம்மளுக்கு நன்மைகள் அதிகமாக கொடுக்கப்படுது. இப்போ ஒருத்தர் பள்ளிக்குள்ளே போய் தொழுதுட்டாரு, பள்ளிக்குள்ளே போகிறாரு, வாங்க சொன்ன உடனே ஒழு செஞ்சுட்டு போகிறாரு, அவர் சுன்னத்தை தொழுதுட்டாரு. சுன்னத்தை தொழுத உடனே அவருக்கு ஒரு வஸ்வசா ஏற்படுது, எனக்கு ஏதாவது காற்று பிரிஞ்சிருச்சா, அல்லது வேறு ஏதாவது என்னுடைய ஒழு கூடாமல் போயிடுச்சான்னு சொல்லி நல்ல விஷயங்கள் அவருடைய மனதில் வருது. பரலான நேரத்துக்கு உண்டான நேரங்கள் அவர்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால், அவர் ஒழு செய்கிறது என்ன இருக்குது, ரொம்ப சிறந்ததாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பலதாக கொடுக்கப்படும். இப்போது என்ன விஷயம்னு சொன்னால், அந்த தண்ணி வீணானதாக ஆயிடக்கூடாது, வேணும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒழு செஞ்சிருக்கதா இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஒழுவு கொண்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, சுன்னத்து தொழுதுட்டாரு. அவர் ஃபர்லு தொழுக போகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு நேரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உள்ளத்தில் என்ன செய்யுது, வஸ்வசா வந்துட்டே இருக்குது. என்னுடைய ஒழுவதை பிரிஞ்சிருச்சோ, ஒழுவதா கூடாமல் போயிடுச்சோ, அல்லது காற்று பிரிஞ்சிருச்சோ, வேற ஏதாவது நாளையோ ஒழுவு கூடாமல் போயிடுச்சோன்னு சொன்னால் என்ன செஞ்சிடணும், அவர் ஒழுவு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்குது. அல்லது இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு என்ன ஆகுது, ஒரு புண்ணிலேருந்து சீயோ ரத்தமோ வெளியே வந்து வடிஞ்சிருச்சு. அவருக்கு வெளியே வந்த உடனே அவருக்கு உள்ளத்தில் ஒரு வசவசம் ஏற்படுது, ஒழு வந்து கூடாமல் போயிருமோ அப்படின்னு. அப்போ அவர் என்ன செஞ்சுக்கலாம், ஒழு செய்கிறது சிறந்ததாக. அவர் சுன்னத்து நஃபில ஏதாவது தொழுது இருந்தாருன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஒழு செய்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்குது. இப்போ அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒவ்வொரு அடியாருடைய உள்ளத்தை தான் பார்க்க. நான் முன்னாடியே ஹதீஸில் சொன்னோம், இன்னமல் அமாலு பின்னியாத். ஒவ்வொருத்தருடைய செயல்களும் எதை கொண்டு நடக்குது, அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நடக்குது. அப்போ அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் என்ன செய்வான், கண்டிப்பாக சத்தியமாக என்ன செய்வான், நன்மைகளை பல மடங்கு நற்கூலியிட கொடுக்கறதுக்கு அல்லாஹ் காத்துட்டு. அப்போ நம்ம என்ன செய்யறதுங்க, தொழுகுங்கிறது ஒரு பெரிய இபாதத்து, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் அதில் பலது வச்சிருக்கிறான். அது அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். அதனால சுத்தம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அதனால் அதில் பேணுதலாக இருக்கக்கூடிய மக்களாக நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. நம்மளை செய்யக்கூடிய ஒழுவை அல்லாஹ் பரிபூர்ணமாக பேணுதலோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. எந்த விதமான மன ஊஞ்சலாட்டம் இல்லாமல், எந்த விதமான மன ஓர்மையோட தொழுகைகளையும் ஒழுவுகளையும் செய்யக்கூடிய பாக்கியம் உள்ளவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக நீங்கள் என்ன செய்வீங்க, அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க, அந்த நன்மைகளை நீங்கள் அடைவீங்க. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மக்களாக நம்ம அனைவரும் ஆக்கி வருவானாக. அடுத்த வீடியோவிலிருந்து சந்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ்.